இப்போ பயணம் போகும்போது சில பேர் சகுனம் பார்க்கிறது, யாராவது வந்துட்டாக்கா அதுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள்களில் தான் போகணும், இந்த நாளில் போகலாம், இந்த நாளில் போகக்கூடாது, அப்படி சில இதை வச்சுருக்காங்களா? அதுக்கு மார்க்கெட்டில் ஏதாவது அனுமதி இருக்கா, இல்லை இவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்க? பயணம் போகிறதுக்கு ஏதாவது நாள் உண்டா, நேரம் உண்டா, கிழமை உண்டா, நட்சத்திரம் உண்டான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாள், நட்சத்திரம், சகுனம், ஜோதிடம் இவையெல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள். நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒன்று கிடையாது இல்லையா? நல்ல காரியம் செய்தால் அந்த நாள் நல்ல நாள், கெட்ட காரியம் செய்தால் அந்த காரியம் கெட்ட நாள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை திட்டுவது இறைவனை திட்டுவதற்கு சமம். ஏனென்றால் காலத்தை உருவாக்குவோன் யார்? இறைவன். காலத்தை சுழலச் செய்வோன் யார்? இறைவன். ஆக அந்த காலத்தை திட்டீங்கன்னா கடவுளை திட்டுறதான் அர்த்தம். ஆகவே காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒன்று கிடையாது. அதே மாதிரி சகுனம் என்று ஒன்று கிடையாது. அன்றைக்கு அரபுக்கள் மத்தியிலே சகுனம் இருந்தது. என்ன சகுனம்னா, காலையில் எந்திரிச்சுக்கிறோம், ஒரு குச்சி எடுத்துக்குவோம், குச்சி எடுத்துட்டு பறவை கூட்டுக்கு போய் கலப்பான். அந்த பறவை இப்படி போனா நல்ல சகுனம், இப்படி போனா கெட்ட சகுனம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பறவைகளில் சகுனம் கிடையாது, இரவில் கதவு தட்டப்படுவதிலும் சகுனம் கிடையாது. ஆக இதெல்லாம் ஒன்றும் சகுனம் கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம், பள்ளி இடது பக்கம் விழுந்தா ஒரு சகுனங்கிறான், வலது பக்கம் விழுந்தா நல்ல சகுனங்கிறான், பூனை குறுக்க வந்தா சகுனன்றான், விதவை முன்னால வந்தா கெட்ட சகுனன்றான். என்னப்பா உன்னுடைய செயலை முடிவு செய்வது பள்ளியா இறைவனா? பள்ளிக்கு அவ்வளவு சக்தியா? இறைவனையோட மிகுந்த சக்தியா பள்ளிக்கு இருக்கிறது? போய் பள்ளியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய. அந்த விதவை பெண் உன்னுடைய காரியத்தை கெடுத்தது நம்புகிறாய. கொஞ்சமாவது மண்டையில் மூளை வேண்டாமா? அந்த அம்மா என்ன செஞ்சிட முடியும்? அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அந்த அவருடைய கணவன் இறந்து போனதுக்கு அந்த அம்மா எந்த வகையில பொறுப்பப்பா? அந்த அம்மா எந்த வகையில பொறுப்பு? அது உண்மையானால் மனைவியை இழந்த கணவனும் அபசகனமாக வேண்டும் அல்லவா? மனைவியை இழந்த கணவனும் அபசகனமாக வேண்டும். ஆக இது பெண்களுக்கு எதிரான அநீதி, பெண்களை இழிவுபடுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம் இது, இந்த சகுனம் என்பது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல, நம்முடைய தோழர் வருவார், அரபு நாட்டுக்கு போகிறார், வீட்டை விட்டு வெளியே வந்தார், பையை தூக்கிட்டு வெளியே வந்தார், அம்மா அப்பா எல்லாம் நிற்கிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஒரு விதவை பெண் குறுக்க வந்தார். இவங்கெல்லாம் ஷாக். முஸ்லீம் குடும்பத்தில் நடந்ததுதான் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா அப்பா, என்னையா இந்த அம்மா குறுக்க வந்துட்டாரு, நம்ம பையனுடைய பயணம் என்னவாகுமோ அப்படின்னு சொல்லி. பையன் உஷாரான ஆளு, அவருக்கு எல்லாம் மார்க்கம் தெரியும், மார்க்கை பத்தி தெளிவு உண்டு, அவருக்கு உண்டு, அவர் அறிஞரும் கூட. அவர் என்ன செஞ்சார், வாங்கம்மா, அந்த அம்மாவை கூப்பிட்டார் பேரை சொல்லி, வாங்கம்மா ஜெயநம்பம்மா, வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா என்று சொல்லி, நீங்க துவா செய்யுங்க எனக்காக, நான் போகணும், என்னுடைய பயணத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, சாமான நீங்க தான் தூக்கி என் கையில தரணும் என்று அந்த அம்மா கிட்ட சொல்லி சாமான கையில வாங்கினார். ஏன்னா வாங்கி பயணத்தை சொல்லி அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போனான். ஆனா வீட்டில ஒரே கலக்கம். யார்? அவங்க தாய் தந்தையர்களுக்கு ஒரே கலக்கம். பையன் புறப்படும் போது ஒரு பெண் வந்து விட்டாலே இந்த பயணம் என்ன ஆகுமோ என்று. அவர் அரபு நாட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அங்கிருந்து போன் பண்ணாரு, நல்ல முகமா வந்த, முன்னெல்லாம் விட பாதுகாப்பா இப்பதான் நான் வந்து சேர்ந்திருக்கேன் என்று சொன்னார். பிறகு பயணத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பினார். இப்போதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வருமானமும் எனக்கு கூடியிருக்கிறது, எல்லா வகையிலும் அந்த அம்மா செய்த துவா தான். யாரு? அந்த விதவை பெண் செய்த பிரார்த்தனைனால நல்லா இருக்கேன். அப்புறம் தான் இவங்களுக்கே தெளிவு ஏற்பட்டது. ஆகவே இதையெல்லாம் ஒரு மனிதன், ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதன் இதிலெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியுமா? இவற்றையெல்லாம் முடிவு செய்வது நாமா? ஒரு காரியத்தை முடிவு செய்வது ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று நாம் எடுக்கிற முயற்சி, இன்னொன்று இறைவனுடைய நாட்டம். இந்த ரெண்டை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த சக்திகளுக்கும் இந்த உலகத்தில் இடம் கிடையாது. ஆகவே இது போன்ற விஷயங்களெல்லாம் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது. இஸ்லாத்தில் இந்த நாள் பிரயாணம் செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் இல்லை. நபிகள் நாயகம் வந்து வெள்ளிக்கிழமை பிரயாணம் செய்யக்கூடாது என்னைக்குமே சொன்னது கிடையாது. நம்ம ஆளுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பல வகையான கருத்துக்கள் இல்லையா? புதன் கிடைத்தாலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குமா, செவ்வாயோ வெறும் வாயோ என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய கருத்துக்களுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. முஸ்லிம்களிலும் சிலர் இது போன்ற மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருப்பது நமக்கு மிகவும் கவலை தருகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் இது இணை வைத்தல் என்ன? இறைவனுக்கு இணையா வைக்கிறது. உன்னுடைய காரியத்தை முடிவு செய்வது இறைவனா பள்ளியா? உன்னுடைய காரியத்தை முடிவு செய்வது இறைவனா பெண்ணா? இறைவை பெண்ணால் இறைவனுக்கு இணை வைக்கிறாய். அந்த அம்மாவால் என்ன செய்வது? அவ்வளவு சக்தியா அந்த அம்மாக்கு? இறைவனை மிஞ்சிய சக்தியா அந்த அம்மாவுக்கு வந்து விட்டது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் இது போன்ற நிலைகள் எதுவுமே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். முஸ்லிம்கள் மத்தியில இன்னொரு கருத்து கூட இருக்கிறது. சபர் மாதத்துல பீடை மாதம், சபர் மாதம் பீடை மாதம், பிரயாணம் பண்ணக்கூடாது, என்ன கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு கூட
அப்படி ஒரு கருத்து கூட இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்கள் இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது. பெருமானாரே சொல்லியிருக்கிறார்கள், சஃபரில் எந்த பீடையும் இல்லை. பெருமானாருடைய நபிமொழி அது. சஃபர் மாதத்தில் எந்த பீடையும் கிடையாது. ஆகவே நல்ல மாதம், கெட்ட மாதம், நல்ல நேரம், கெட்ட நேரம், சகுனம், ஜோதிடம், சாஸ்திரம் எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.